அவர்கள் கேட்கக்கூடிய அந்த செல்போன் 1,00,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 ரூபாய், இத மாதிரி போன் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்தை பற்றி புரிந்து கொள்கின்ற நிலையில் நம்முடைய இளைஞர்கள் இல்லை. நீங்க எவ்வளவு வேர்வையை சிந்தி உழைக்கிறீர்களோ உங்களுடைய உழைப்பை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் தயாராக இல்லை. நீங்க கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, என் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் நாம உதிரம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த உழைப்பு இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஒரு துளி கூட தெரியும். நீங்க பேசி பாருங்களேன், உங்க அத்தா வெளிநாடுகளிலே இவ்வளவு கஷ்டப்படுறாரப்பா, ஆமா அதுக்கு என்ன? உன்னுடைய தாய் அவங்களுடைய இளமை பருவத்திலே மிக கொடூரமாக வறுமையிலே சிக்கி தவித்தாரம்மா, ஆமா அவளுடைய தலையெழுத்து. உன்னுடைய பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, ஆமா என்ன பெத்தாங்கல்ல, கஷ்டப்படட்டும். இது சர்வ சாதாரணமாக இன்றைய இளைஞர்களிடத்தில் பேசுகின்ற பேச்சு. போதை வழியில போறது, செல்போன் வழியில போகிறது, இது எல்லாம் தாண்டி விலை உயர்ந்த பைக் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு 10th படிக்கக்கூடிய பையனுக்கு 1,50,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் பைக் தேவை. என்னுடைய பிள்ளை அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்தியாவில் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆண்டுக்கு மாத்திரம் ஏறத்தாழ 4,50,000 லட்சம் விபத்துக்கள் ஏற்படுகிறது. அதுல அதிக விபத்தில் மரணம் அடையக்கூடியவர்கள் இளைஞர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, எங்கே சொல்லுகிறது இளைய சமுதாயம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. உண்மையில் இந்த தலைப்பை பற்றி நாம் அதிகம் தெரிந்த பல செய்திகள் இருப்பினும் அவ்வப்போது சில செய்திகளை இது போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்மையும் நம்மை சார்ந்த இன்னபிற மக்களையும் சரியான பாதைக்கு அழைத்து செல்வதற்கு ஏதுவாக அமையும். இன்றைய சமுதாயத்திலே இளைஞர்களுடைய நிலை என்பது கவலைக்குரிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களை நீங்கள் ஊரிலே எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மனநிலையை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், எது தனக்கு தேவையோ அவன் விரும்புகிறானோ அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியில் இருக்கிறான். ஆசையில் இல்லை, சிந்தனையில் இல்லை. ஒரு விஷயத்தை எனக்கு இன்றைக்கு அடைந்தே தீர வேண்டும் என்றால் அடைந்தே தீருகிறான். ஆனால் இது ஒரு கோணத்தின் நல்ல விஷயம். அவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனை, ஒன்றை அடைய வேண்டும் என்ற அந்த சிந்தனை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தினால் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. ஒரு இளைஞன் அவன் +2 படிக்கிறான் அல்லது +1 படிக்கிறான், நான் மெடிக்கல் துறையை கையில் எடுப்பேன், அதிலே சாதித்து காட்டுவேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான் என்றால் அதிலே பிரச்சனை இல்லை. அல்லது உயர்ந்த படிப்பை நான் படிக்கப் போகிறேன், அதிலே வெற்றி பெறுவேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான் என்றால் அதிலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் எதிலே முடிவு எடுக்கிறான் என்றால் அவனுடைய போக்கு, அவருடைய நண்பருடைய போக்கு எப்படி இருக்கிறதோ அதில் தான் முடிவு எடுக்கிறான். அவனுக்கு இன்றைக்கு ஒரு 2,00,000 ரூபாய் பைக்கு தேவை என்றால் வாங்கியே தீர வேண்டும், அந்த முடிவில் இருக்கிறான். ஒரு உயர்தரமான செல்போன் வேண்டும் என்றால் அந்த செல்போனை தரவில்லை என்றால், பெற்றோர்கள் தர மறுக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களை கொலை செய்கிறான். அவனுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும், அதுதான் அவனுடைய சிந்தனை. மது அல்லது போதை பழக்கங்கள், இது எனக்கு வேண்டும் என்றால் அதை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லது அதற்கு பொருளாதாரத்தை தர வேண்டும். ரெண்டும் தர மறுக்கிறார்கள் என்றால் அங்கே பெற்றோர்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. சில இடங்களிலே அடிதடிகள் வரை போய் கொலை வரையிலையும் முடிகிறது. இதையெல்லாம் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். நான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுக்கும் பல ஆதாரங்களும் பல நடைமுறை சான்றுகளும் இருப்பதை இன்றைக்கும் நீங்கள் சமூக வலைதளங்களிலே செய்தி ஊடகங்களிலே படிக்கலாம். சமீபத்திலே நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே ஒரு அஜெண்டாவை நாங்கள் எடுத்தோம்.
இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி என்ற அந்த அஜெண்டா. இந்த அஜெண்டாவினுடைய இந்த செயல் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக ஒவ்வொரு இளைஞனையும் அவன் இருக்கக்கூடிய இடத்தில் சந்தித்து இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று மாநில தலைமை முடிவு எடுத்து மாநில நிர்வாகிகளில் இருந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரையிலையும் ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீடாக இளைஞர்களை நாங்கள் சந்தித்தோம். அந்த இளைஞர்களை சந்திக்கின்ற பொழுது இதுவரையிலையும் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களை பற்றி உள்ள சிந்தனை எப்படி இருந்ததோ அது அப்படியே தவிடுபடியாக ஆனது. எங்களுடைய இந்த பயணத்திலே, இந்த தாவா களத்திலே உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இஸ்லாமியர்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு சின்ன ஊர், தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊர். அந்த ஊருக்கு நானும் செல்கிறேன், மாவட்ட நிர்வாகிகளும் செல்கிறார்கள். கிளை நிர்வாகிகள் 1-2 பேர் எங்க கூட வருகிறார்கள். நாங்கள் ஒரு 5-6 பேராக அப்படியே நடந்துதான், வாகனத்தில் செல்லவில்லை, தெரு தெருவாக நடந்து இளைஞர்களை சந்திப்போம் அப்படின்ட்டு போறோம். ஒரு இடத்துல ஒரு சின்ன மதில் இருக்கிறது. அந்த மதில்ல சில இளைஞர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்த உடனே நாங்க அங்க போறோம். ஒரே இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போய் தாவா பண்ணலாமே அப்படின்னு போறோம். போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னோடனே அலைக்கும் சலாம் அப்படின்னு பதறாங்க. பதறினதோடு மாத்திரம் இல்லை, எங்களை பார்த்த உடனே அப்படியே ஓடுறாங்க. அப்ப கூட வந்த சகோதரர்கள் அவங்க ஊரை சார்ந்தவங்க, தம்பிங்க வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க, நிக்க மாட்டேங்கிறான், ஓடிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரோ 1 பேரோ மிச்சம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் இப்ராஹிம் நபியை பற்றி உங்கள்கிட்ட தாவா பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கிறோம்ப்பா, நாங்கள் தௌஹீத் ஜமாத்து இப்படின்னு அறிமுகப்படுத்தினோடனே, அப்பாட ஓ இதுக்கு தான் வந்திருக்கீங்களோ அப்படின்னாங்க. அப்போ ஏன் அவங்க ஓடினாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ இஸ்லாத்தை சொல்கிறதுக்காண்டி வந்திருக்கிறீங்க அதை நினச்சா எல்லாருமே ஓடுறாங்க. எப்போ இஸ்லாத்தை சொல்லத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி சரி வேற ஏதாவது எங்கள் கையில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை பறிச்சிருவீங்க அல்லது அதுக்கு எதிராக ஏதாவது பேசிடுவீங்க என்ற தயக்கம். கடைசி நாங்கள் பேசுகிறோம், ஒரு பேச்சும் அவன் காதில் உழலை. இப்படி பார்க்குறான், அப்படி பார்க்குறான், தெற்க பார்க்குறான், வடக்க பார்க்குறான். கடைசி நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்னோம். அப்படின்னு ஒரு தலையாட்டி எல்லாத்தையும் முடித்த பிறகு 2 ஸ்டெப்பு போகிறோம். அதே மாதிரி அந்த 10-15 பேருங்க வாராங்க. வந்தால் கையில் ஃபுல்லாக மொபைல் ஃபோன். முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிறாங்க. யாரையும் திரும்பி பார்க்கல, நண்பனோடி பேசலை, யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் பேசலை. அத்தனை பையங்கள்கிட்டையும் உயர்தரமான மொபைல் ஃபோன், உயர்தரமான அந்த கேம்களை வைத்துக்கொண்டு ஏதோ விளையாடுறாங்க. ஒரு சின்ன சின்ன ஓசைகள் மாத்திரம் வருகிறது. நாங்கள் வந்துட்டு போனது கூட அவங்களுக்கு தெரியலை. இது ஒரு பக்கம். இன்னொரு ஊருக்கு போகிறோம், ஒரு இருட்டடைந்த ஒரு பகுதி. அங்கே சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி அங்கே நாங்கள் போகிறோம். போன உடனே அப்படியே ஒரு மாதிரிய மயக்கத்தில் நிற்கிறாங்க. கூட வந்த தோழர், அவர் ஊருக்காரர், அவர் சொல்கிறாரு, வேண்டாம் அந்த பையங்களை சந்திக்காதீங்க அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க போதையில் இருக்கிறாங்க, அவன் என்ன செய்வானே தெரியாது. நீங்கள் இப்ராஹிம் நபிங்கிறீங்க, அவன் பேசாம பலாருமே சவுட்டில் அடிச்சிடுவான். நீங்கள் இஸ்மாயில் நபிங்கிறீங்க, இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை குர்பானி கொடுக்க அழைத்துட்டு போன மாதிரி அவன் நம்மளை குர்பானி கொடுத்துருவான். அதனால் ஏன்னா போதையில் இருக்கிறாங்க, என்ன நிலையில் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட நீங்கள் தாவா பண்ண வேண்டாம் அப்படின்னு எங்களை அழைச்சிட்டு வேற பக்கம் கூட்டு போகிறாங்க. இது எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்வை நான் சொல்லலை, நம்ம ஊரில். இன்னும் சொல்ல போனால் இந்த ஊர் பேரைத்தான் நான் சொல்லலை, இந்த ஊரை சேர்ந்தவர்கள் கூட இங்கே இருக்கலாம். நம்முடைய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், நான் இன்ன பிற மதத்தோருடைய இளைஞர்களை சொல்லலை, போதையில் அப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று செல்போனில் பார்க்கிறது ஒரு பக்கம், அதில் சில விஷயங்களை படிப்பது, நன்மைக்கு பயன்படுத்துவது இது ஒரு பக்கம்.
ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவனுடைய போக்கு செல்போன் அது எங்கேயோ போயிட்டே இருக்கிறது. நான் சொல்வது யதார்த்தத்தை சொல்கிறேன், நீங்களும் புரிந்திருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைங்க ஊரில் இருக்கிறார்கள் என்றால், அவன் ஒரு 7ஆம் கிளாஸ் அல்லது 8வது வகுப்பு படிக்கிறான் என்றால் முதல்ல உங்கள்கிட்ட கேட்பது செல்போன் தான். என் பிள்ளை தானே கேட்கிறான் அப்படின்னு நம்மளும் வாங்கி கொடுத்துருவோம். ஏன் செல்போன் அவன் கேட்கிறான் இந்த கேள்வி கூட நம்மிடத்தில் வராது. குறிப்பாக நம்முடைய தாய்மார்களிடத்திலும் வராது. என் பிள்ளை செல்போன் கேட்கிறானே என்ன காரணம், அது தேவையா அவசியமா, இது எதையுமே நம்முடைய மனைவிமார்களோ அல்லது நம்முடைய பெண்களோ கேட்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் கேட்கக்கூடிய அந்த செல்போன் ஒரு சாதாரண போனா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. விலை உயர்ந்த போன் 1 லட்சம் ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 ரூபாய், இதை மாதிரி போன் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்தை பற்றி புரிந்து கொள்கின்ற நிலையில் நம்முடைய இளைஞர்கள் இல்லை. நீங்க எவ்வளவு வேர்வையை சிந்தி உழைக்கிறீர்களோ உங்களுடைய உழைப்பை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் தயாராக இல்லை. இதைத்தான் முதல்ல நம்ம புரியணும். நீங்க கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, என் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் அப்படித்தான் நினைப்போம். ஆனால் நாம உதிரம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த உழைப்பு இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஒரு துளி கூட தெரியல. நீங்க பேசி பாருங்களேன், உங்க அத்தா வெளிநாடுகளிலே இவ்வளவு கஷ்டப்படுறாரப்பா, ஆமா அதுக்கு என்ன அப்படிங்கிறான். உன்னுடைய தாய் அவங்களுடைய இளமை பருவத்திலே மிக கொடூரமாக வறுமையிலே சிக்கி தவித்தாரம்மா, ஆமா அவளுடைய தலையெழுத்து அப்படிங்கிறான். உன்னுடைய பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அம்மா என்ன பெத்தாங்கல்ல கஷ்டப்படட்டும். இது சர்வ சாதாரணமாக இன்றைய இளைஞர்களிடத்தில் பேசுகின்ற பேச்சு. போதை வழியில போறது, செல்போன் வழியில போகிறது, இது எல்லாம் தாண்டி விலை உயர்ந்த பைக் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு 10th படிக்கக்கூடிய பையனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பைக்கு தேவை. நாமளும் ஏன் எதற்கு கேட்கல? என்னுடைய பிள்ளை அவன் ஆசைப்படுகிறான், அதற்கு நமக்கு நாமே சொல்லக்கூடிய ஒரு நியாயம் என்ன தெரியுமா? அவனுடைய தோழர்கள் அத்தனை பேர்களுமே இதே போன்று பைக்கை வைத்திருக்கிறார்கள், இதே போன்று வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். அவன் கூட்டாளிகள் அனைவரிடத்தில் இது போன்ற வாகனம் இருக்கும் போது என் பிள்ளைக்கு மாத்திரம் இது போன்ற ஒரு பைக் இல்லை என்றால் அதனால் நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று நமக்கு நாமே சமாதானம் பேசிக் கொள்வோம். ஆதாரத்தை நமக்கு நாமே திரட்டிக் கொள்கிறோம். ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. 18 வயதிற்கு முன்பாக ஒரு பையன் பைக்கை ஓட்டுகிறான் என்றால் அவனுக்கும் தண்டனை, அவனுடைய பெற்றோர்களுக்கும் தண்டனை. இதெல்லாம் அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய சட்டம். ஆனாலும் கூட இளைஞர்களிடத்தில் இன்றைக்கு பைக் இல்லாத ஒரு இளைஞரை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் அவனே வாங்குவான். சமீபத்தில் என்னுடைய ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு. பெற்றோரிடத்தில் பைக்கை கேட்கிறான். அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓட்டித்தான் வருமானத்தை ஈட்ட வேண்டும். அவர் சொல்கிறார், உனக்கு பைக் வேண்டுமானால் ஏதோ என்னுடைய தகுதிக்கு தக்க, என்னுடைய வருமானத்துக்கு தக்க ஒரு பைக்கை வாங்கித்தாரேன். கடைசி இல்ல, நான் எதை நினைக்கிறேனோ அதுதான் வேணும், அந்த பைக்கு தான் வேணும். நீ என்ன பைக்குப்பா வேணும்? அவன் ஒரு பேரை சொல்றான், நம்ம வாயிலேயே நுழையல. அந்த பைக்கு தான் வேணும். அது எவ்வளவுப்பா? 1.5 லட்சம் ரூபா. அட என் ஆட்டோவை வித்தா கூட 1.5 லட்சம் ரூபா வராதுல. இந்த பைக்கை நான் எப்படி வாங்கி தர்றது? நீங்க வாங்கி தர வேண்டாம், நான் வாங்கிக்கிடுவேன். அவன் படிக்கிறது 10th அல்லது +1 அவ்வளவுதான். கடைசி என்ன செய்யறான் என்று தெரியுமா? பைக் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனே வேலைக்கு போறான். ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு நாளும் வருகின்ற அந்த வருமானத்தை அப்படியே சேகரிக்கிறான். இவங்க காசு கொடுக்கல, பெற்றோர்கள் காசு கொடுக்கல. ஆனாலும் அவனே டெய்லி ஏதாவது ஒரு வேலைக்கு போய் 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 கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் அதே போன்ற 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். ரொம்ப ஆச்சரியம்தான். ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் இல்லை, கொஞ்சம் நீண்ட காலம் எடுத்துக்கிறான்.
1,50,000 சம்பாதிச்சுட்டு வெளியூருக்கெல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு நேர ஊருக்கு வாரான். அதே பைக்கு 1,50,000 எடுக்கிறான். 1,50,000 எடுத்து தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட அப்படியே ஒரு ஏளனமான ஒரு பார்வை, நான் உன்கிட்ட பைக்கு கேட்ட நீ தரல, நான் என்னுடைய உழைப்பில் எடுத்திருக்கக்கூடிய பைக்கு அப்படிங்கிறான். சரி, ஏதோ அவனுக்கு ஆசைப்பட்டான், அவன் உழைச்சான், அவன் சம்பாதிச்சான், எடுத்துட்டான் அப்படி நிம்மதியா இருக்கும்போது ஒரு நாள் இரவு நைட்டு 11 மணிக்கு அந்த ஊர்ல இவனும் இவனுடைய நண்பரும் அதே பைக்ல போறாங்க. பைக்கு வாங்கி ஏறத்தாழ ஒரு மாசம் கூட ஆகல. பைக்கில் இவங்க போறாங்க. பேரிக்காடு ரோட்ல வச்சிருப்பாங்கல்ல, இவன் போன ஸ்பீட்ல அந்த பேரிக்காடுல போய் மோதுகிறான். ஓட்டுன இந்த பையன், சம்பாதிச்சு வாங்கி அந்த பையன் ஸ்பாட் அவுட். அந்த பெட்ரோல் அந்த ஆட்டோ தொழிலாளி துடிக்கிறார். அட, இதுக்கு தாண்டா நான் வாங்கி தர மாட்டேன்னு. நீ என் பிள்ளை இல்லடா, என்னுடைய பாசத்துக்குரிய பிள்ளை இல்லடா. எனக்கு என்ன 1,00,000 அது கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கூட நான் வாங்கி தந்திருக்கலாம். ஆனா பைக்கை வாங்கி இன்னைக்கு ஓட்டி என் பிள்ளை இல்லைன்னு ஆகி போயிட்டிய, உயிரே போயிடுச்ச. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. துடிதுடித்து போனார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களும் ஒரு தௌஹீத் சிந்தனையை கொண்டவர்கள். என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அந்த பையன் இல்லை, பைக் இருக்கிறது. இது ஒரு நிகழ்வு மாத்திரம் இல்லை, பல நிகழ்வுகள். இந்தியாவில் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆண்டுக்கு மாத்திரம் ஏறத்தாழ 4,5 லட்சம் விபத்துக்கள் ஏற்படுகிறது இந்தியா முழுவதும். அதுல தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட விபத்துகள் ஏற்படுகிறது. அதுல அதிக விபத்தில் மரணம் அடையக்கூடியவர்கள் இளைஞர்கள். இன்னொரு புள்ளி விவரம் தெரியுமா? இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைவு, முதியவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலை. இந்த நிலையில ஒவ்வொரு வீட்டிலையும் நாம பாசத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பைக்கு என்ற அடிப்படையில், போதை என்ற அடிப்படையில் அவர்களுடைய உயிரை இழக்குகிறார்கள் என்றால், உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் என்றால் எங்க போகுது? அவன் நினைக்கிறான், எதை நினைக்கணுமோ அதை சாதிக்கிறான். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒரு நேரத்தில் போதை என்பது இவனாக தேடி சென்றால் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. எந்த வீட்டில் உங்களுக்கு போதை வேண்டுமோ அந்த வீட்டை கதவை தட்டுகிறது. எங்க ஊர் அதுல விதிவிலக்கு, அந்த ஊர் இது. யார் அப்படி பெருமை பேசாதீங்க. எந்த ஊர் நீங்க சொல்லுங்க, அந்த ஊர்ல நீங்க சாராயத்தை நம்பாதீங்க. சாராயம் அல்ல பிரச்சனை. சாராயத்தை எந்த இளைஞர்களும் தொட்டு கூட பார்க்கிறது இல்லை. இது வேற லெவல். 1 கிராம் போதும், 5 கிராம் போதும், அந்த மாதிரி உள்ளது எல்லா இடத்திலையும். இதை கண்டும் காணாமலும் அரசாங்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்தித்தாளிலே படித்திருப்பீர்களே, செய்தி சேனல்ல படிச்சிருப்பீங்களே, குஜராத்தில் அதானி அந்த துறைமுகத்தில் 2000 கோடி அளவுக்கு போதைப் பொருள் அங்கே கண்டெடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே இவ்வளவு போதைப் பொருள், இங்கே இவ்வளவு போதைப் பொருள், நாங்கள் இதை பிடித்திருக்கிறோம் அதை பிடித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். எங்கே போனது? எங்கே போச்சு? அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த போதைப் பொருள், அதுவும் குறிப்பாக இளைஞர்களை நோக்கி வருகின்ற அந்த போதைப் பொருள், அதிலையும் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே இளைஞர்கள் இளைஞர்களாக வாழ்வதை கேள்விக்குறிதான். அதுதான் யதார்த்தமான உண்மை. எங்க பார்த்தாலும் போதை. நீங்க அங்கதான் இங்கதான் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு நேரத்தில் ஒதுக்குப்புறங்களில் கிடைத்த போதைப் பொருள் எல்லாம் இன்னைக்கு நடு வீதியிலே கிடைக்கிறது. எல்லா இடத்திலையும் கிடைக்கும். கல்லூரியில வேண்டுமா, கல்லூரியிலையும் ஹாஸ்டல்ல வேண்டுமா, கிடைக்குது. ஜெயிலுக்குள்ளேயே போதைப் பொருள் கிடைக்கும் போது இது போன்ற இடங்கள்ல கிடைக்கிறதுக்கு ஆச்சரியமா? செய்திகள்ல படிக்கத்தானே செய்யறோம். ஜெயில்ல நம்ம ஒரு சாதாரண பிஸ்கட் கொண்டு போனா அதுல 1008 சோதனைகள். அந்த இடத்துக்கு உள்ளதான் போதைப் பொருளையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கக்கூடியதுதான் இந்த போதைப் பொருள். அதுல இளைஞர்கள்
அவ்வளவு மதிமயங்கி போய் இருக்கிறாங்க. இது போன்ற ஏராளமான செய்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் தீர்வு தான் என்ன? உலகத்தினுடைய இளைஞர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு, குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு அது என்ன? எப்படி இஸ்லாம் பேசுகிறது? 1-2 சம்பவங்கள் நான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இதை மாதிரி ஏராளமான செய்திகள், ஏராளமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். நான் பேசுகின்ற இந்த நேரத்தில் கூட நடந்து கொண்டு இருக்கும். இதுதான் யதார்த்தம். இதை திருத்துவதற்கு ஒரே ஒரு வழி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. வல்லல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எடுத்த எடுப்புல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலே இருந்து நீங்க காப்பாத்துங்க. அவன் போதையை நோக்கி செல்கிறான், விபச்சாரத்தை நோக்கி செல்கிறான், செல்போன் என்ற அடிப்படையில் அதுக்கு அடிமையாகவே ஆகிவிட்டான். பைக்கு என்ற அடிப்படையில் அதில் போய் தன்னுடைய உயிரையை மாய்க்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய பிடிவாத குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் பெற்றோர்களை மதிப்பதில்லை, உற்றார்களை மதிப்பதில்லை, பெரியவர்களை மதிப்பதில்லை. எல்லோருமே அவனுக்கு விரோதியாகத்தான் தருகிறார்கள், அவனுடைய நண்பர்களை தவிர. இதுதான் இளைஞருடைய நிலை என்றால், முதல்ல அவர்களை திருத்த வேண்டிய, அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டிய, அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். என் புள்ள தானே, என் புள்ள வழி தவற மாட்டான், என் புள்ள கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டான், என் புள்ள தருதலையாக மாற மாட்டான். தயவு செய்து இந்த வார்த்தையை யாரும் சொல்லாதீங்க, யாரும் சொல்லக்கூடாது, நான் உட்பட. என் பிள்ளை எல்லாம் யோக்கியமாத்தான் இருக்கிறான், அவரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று நம்முடைய இளைஞர்களை பற்றி நமக்கு நாமே பேசுகின்ற இந்த வார்த்தை தான் அவன் தருதலையாக அல்லது மார்க்கத்துக்கு விரோதமாக போவதற்கு அதுதான் காரணம். யார் பிள்ளையாக இருந்தாலும் முதல்ல அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லி, இறை பயத்தை சொல்லி, மறுமையை சொல்லி அவனை வளருங்க. அதுதான் சரியாக இருக்கும். இஸ்லாம் அதைத்தான் நமக்கு மிக முக்கியமாக போதிக்கிறது. முதல்ல அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இதை நீங்க பேசுங்க. என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? அவன் பள்ளிக்கூடம் செல்கிறான் என்றால் படித்தாயா என்று கேட்கிறோம். அவன் கல்லூரிக்கு செல்கிறான் என்றால் கல்லூரிக்கு போனியா என்று நாம கேட்கிறோம். இதை தாண்டி அந்த பிள்ளைகளிடத்தில், நம்முடைய இளைஞர்களிடத்தில் வேற எதையும் நம்ம பேசல. பேசுறதுக்கு வார்த்தை இருக்கோ இல்லையோ மறந்து விட்டு சென்று கொண்டே இருக்கிறோம். நீங்க கூப்பிட்டு அவனை கேளுங்க, என்ன உங்களுடைய வருமானத்தை பற்றி பேசுங்க பிள்ளைகள்கிட்ட, உங்களுடைய சம்பாத்தியத்தை பற்றி பேசுங்க, உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பற்றி அவன்கிட்ட பேசுங்க. அவன்கிட்ட ஒவ்வொரு நேரமும் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் கோடீஸ்வரன் அல்ல, கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ எனக்கு பிள்ளை அப்படிங்கிறத உணர்த்துங்க. நம்ம யாரும் நம்முடைய கஷ்டத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வதில்லை. நம்ம படுகின்ற அந்த வேதனையை நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசுவதற்கு நம்ம தயக்கம் காட்டுகிறோம். ஏன்? என் கஷ்டம் என்னோடு போட்டோம். அப்படி அல்ல. நம்ம படுகின்ற அந்த கஷ்டம், நாம உணர்கின்ற அந்த சிந்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும். கடந்த காலம் வேற. நம்ம எல்லாம் சிறார்களாக இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தை கண்முன்னால பார்த்தோம். ஆனா இந்த காலம் அப்படி அல்ல. நாம படுகின்ற இந்த பாட்டை நம்முடைய பிள்ளைகள் கண் கொண்டு கூட பார்ப்பதற்கு தயாராக இல்லை. என் பெற்றோர் தானே, எவ்வளவு நாள் கஷ்டப்படட்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால முதல்ல அவனை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் நாம பேசுவதை போல அவர்களிடத்தில் இதையும் நாம பேசணும். அப்ப இந்த அடிப்படையில நாம படுகின்ற இந்த கஷ்டங்களை, நாம படுகின்ற இந்த செய்திகளை அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலேயே ஓரளவுக்கு அந்த இளைஞர்கள் தெரிஞ்சு வருவாங்க. நீங்க இதுல இன்னொன்னு நீங்க விலகிக் கொள்ளணும். ஏதோ இளைஞர்கள் என்று நான் சொல்லுகின்ற பொழுதே ஆண்களைத்தான் சொல்லுகிறேன், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிலையில போறாங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க. பெண் இளைஞர்களும் இதே நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் வருந்த தகுந்த ஒன்று, ரொம்ப மோசமான ஒரு நிலை. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த ஒரு
சகோதரர்கள், நமக்கு நெருங்கிய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் ஒரு நாள் நம்ம இடத்துல வருகிறார். குடும்ப நிகழ்வு தான், நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, எனக்கு மனது பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என் மகளுக்கு நீங்க கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஏன், நீங்க எல்லாம் மார்க்கத்தை தெரிந்தவர்கள், இஸ்லாத்தை நன்கு புரிந்தவர்கள், குர்ஆனை நல்ல தெரிஞ்சவங்க தானே, என்ன பிரச்சனை? உங்க பிள்ளையும் அதே மாதிரி நல்ல தெரிஞ்ச அந்த மார்க்க தொடர்போடு இருக்கக்கூடிய ஆட்கள் தானே அப்படிங்கும் போது, இல்ல நீங்க பேசுங்க. அப்ப அவர் ஒண்ணு சொல்கிறாரு, என்னுடைய மகா நான் எப்படி வளர்க்கணுமோ மார்க்க நெறியின் அடிப்படையில் தான் வளர்த்தேன். ஏதோ இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அவளுடைய தொடர்பு வேற ஒரு ஆணோடு போகிறது. அப்ப வேற ஆணுனா யாரு அப்படின்னு கேட்கிறேன். பிற மதத்தை சார்ந்த ஒரு பையன், பிற மதத்தை சார்ந்த ஒரு பையனோடு இந்த பிள்ளைக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? இன்ஸ்டாகிராமு அல்லது வாட்ஸ்அப்பு அல்லது இந்த செல்போன். இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல. ஆனா அந்த பையனை தான் திருமணம் பண்ணணும்னு இந்த பிள்ளை நிக்குது. நீங்க பேசுனீங்களா? பேசுனேன். அவங்க அம்மா விட்டு பேச சொன்னீங்களா? பேசி பார்த்தேன். ஆனா உறுதியாக இருக்கிறது. சரி, அப்ப எப்படி திருமணம்னா அடுத்து என்ன செய்ய போறீங்க? அதுக்கு என் பிள்ளையே சொல்லுது, அவனை நான் இஸ்லாத்துக்கு கொண்டுருவேன். அவன் வருவானா தெரியாது. இது எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய குடும்பத்தில் நமக்கு நெருங்கிய வட்டாரத்தில் நடந்த ஒன்று. இது எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த குடும்பத்திலேயா, இந்த இடத்திலேயா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா? அந்த பெண்ணை நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க, நல்ல குர்ஆன் ஓத வச்சிருக்கிறாங்க, ஐங்கால தொழுகை தொழக்கூடிய ஒரு பெண்ணு தான் எப்படி போய் சிக்கி இருக்குது நீங்க பாருங்க. ஆனா இந்தியாவில் இன்னொரு பேச்சு என்ன தெரியுமா? சங்கிகள் கிளப்பி விட்ட அந்த பேச்சு லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி நம்முடைய இளைஞர்கள் தான் அந்த பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜிஹாது என்ற கோணத்துக்கு கொண்டு போகிறார்கள் என்ற பேச்சு இன்றைக்கு இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறது. நம்மெல்லாம் தெரிந்தது. ஆனா கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்திலே இருந்து ஒரு பெண்மணி இப்படி போகிறார்கள் என்றால் என்ன செய்வது? இதை போன்ற சம்பவங்கள் ஒன்று ரெண்டு அல்ல, ஏராளமான சம்பவங்கள், ஏராளமான செய்திகள். நான் உதாரணத்துக்கு தான் ஒன்றை சொல்கிறேன். ஆண்களுடைய இளைஞர்களுடைய நிலை, பெண்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறான், பூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. நண்பர்களே, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? முதல்ல பிள்ளைகளுக்கு அவங்க கேட்டதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, அவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதை கொடுப்பதற்கு தவிருங்க. அதே நேரத்தில் கூப்பிட்டு பேசுங்க. அந்த பிள்ளையிடத்துல பேசுங்க. உனக்கு இது தேவையா? 1.5 லட்சம் ரூபாய் பைக் வேணும் என்று கேட்கிறாயே, உனக்கு அது என்ன அவசியம்? அதை நீ சொல்லு, நான் தாரேன். இப்படி நீங்க பேசி பழகுங்க. ஒரு செல்போன் தேவையா? தேவையான அளவிற்கு தேவையான பொருளை நீங்க வாங்கி கொடுங்க. அதை ஏன் என்ன ஏதுன்னு கேளுங்க. எந்த கேள்வியும் கேட்காம, எந்த பதிலும் அவன் சொல்லாம, என் பிள்ளை நான் கொடுப்பேன் அப்படி நீங்க போனீங்கன்னா உயிரை இழக்க வேண்டிய, நம்முடைய பிள்ளையை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்படும். அதனால முதல்ல நம்முடைய பிள்ளைகளை காப்பாத்துங்க, இளைஞர்களை நீங்க காப்பாத்துங்க. இளைஞர்களை நாம காப்பாற்றாம போனோம் என்றால் நாளைக்கு எதிர்காலம் நமக்கும் கஷ்டத்தை தரும். அது அல்லாமல் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லி தருகின்ற அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகாக திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை முதல்ல படிக்க வைங்க. பிள்ளைகள்கிட்ட இந்த குர்ஆனுடைய வசனத்தை படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறான், பெற்றோர்களை கவனிங்கிறான், பெற்றோர்களுக்கு என்னென்ன உபகாரம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் சொல்கிறான். அது சும்மா அல்லாஹ் சொல்லல. ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். உன்னுடைய தாய் பல்வேறு கஷ்டங்களுக்கு பின்னால் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை சுமந்தாள், உன்னை பெற்றெடுத்தாள்,
உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அதை செய்தாய். எனவே அந்த பெற்றோருக்கு நீ மரியாதை செய். இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இதை திரும்ப திரும்ப இந்த வசனத்தை குழந்தைகளுக்கு பிள்ளைகளாக இருக்கும் போதே அதை சொல்லிக்கொண்டே இருங்க. அவன் எதை நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் என்ற சிந்தனை மாறி நீ இதை படி, இந்த வசனத்தை படி, இந்த வேதத்தை படி, ஐங்கால தொழுகையை கடைபிடி, குர்ஆனை ஓது, இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு இந்த இளைஞர்களுடைய தவறான பாதையில இருந்து அவர்களை திருப்பி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தவறுகள் சூழ்ந்து இருந்தாலும் அந்த தவறுல இருந்து நம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்கு இது போன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால எல்லா விதத்திலையும் நமக்கு சுதாரிப்பு தேவை. நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நாம இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையும் கவனமும் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தையா நீங்க சொல்லிக் கொடுங்க. அதுல மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். குர்ஆனை படிக்கிறதுல இருந்து, ஒரு நல்ல பயானை கேட்பதுல இருந்து, அதுல நீங்க போங்க. இப்போ உலகம் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா குர்ஆனை படினா நான் யூடியூப்ல பார்த்துக்கிடுவான்ப்பா. யூடியூப்ல எதை பார்க்குறாங்கிறீங்க? இந்த யூடியூப்பர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் இவன் பார்க்குறான், ஹீரோவாக போகிறான். ஒரு நேரத்தில் நடிகர்களை ஹீரோவாக வச்சாங்கல்ல, இப்போ யூடியூப்பர்களில் சில பேர் வீவ்லிங் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இவனுக்கு ஹீரோ. சில பேர் ஹேர் ஸ்டைல் ஒரு விதமாக வச்சிருப்பான், அதுதான் இவனுக்கு ஹீரோ. சில பேர் வேறு விதமாக நடப்பாங்க, அதுதான் இவனுக்கு ஹீரோ. ஏன்னா இவன் கையில் மொபைல் இருக்கிறது, அதில் யூடியூப்ல பார்க்குறான், யூடியூப்பருடைய நிலைகளை பார்க்கிறான். அவனுக்கு முன்மாதிரி அதுவான். பெற்றோர்கள் முன்மாதிரி அல்ல, நபி அவர்கள் முன்மாதிரி அல்ல, இங்கு பேசப்படுகின்ற உரைகள் அவனுக்கு முன்மாதிரி அல்ல. ஏதோ ஒரு கழுசடை தான் அவனுக்கு முன்மாதிரி. அவனுடைய லைஃப் அப்படித்தான் போய்கிட்டே இருக்கிறது. அதனால இது போன்ற கேடுகட்ட நடவடிக்கைகளில் நம்முடைய பிள்ளைகள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களை பற்றி உள்ள அக்கறை, அவர்கள் மேல் உள்ள ஒரு பார்வை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். திரும்ப திரும்ப கண்காணிப்பு நம்மள்கிட்ட இருக்கணும். திரும்ப திரும்ப உபதேசங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவன் எதை கேட்டாலும் ஏன் எதற்கு என்ற கேள்வியை முன்வைக்கணும். அவன் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டும் என்று நம்ம நினைக்க கூடாது. நல்ல விஷயத்தை பாராட்ட வேண்டும். தீய விஷயத்தை எதிர்கேள்வி கேட்டு இதை தர முடியாது அல்லது இதை உன்னால் செய்ய முடியாது என்பதை அறிவுறுத்தல் மூலமாக சொல்ல வேண்டும். இப்படி நாம் சொல்லுகின்ற பொழுது தவறான பாதைக்கு செல்லக்கூடிய அந்த இளைஞர்களை சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும் என்பதை என்னுடைய உரை மூலமாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.